இது இன்னொரு தலைப்பு. ஆனால் இது சட்டமும் தான் சட்டம் இல்லாதது தான், ரெண்டும் கலந்த ஒரு தலைப்பு. என்னென்றால் விலாயா என்று சொல்கிறேன். அதுக்கு இஸ்லாமிய சட்டத்தில் விலாயான்னு சொல்கிறேன். நாங்கள் தமிழில் மொழிபெயர்த்தால் பொறுப்பாக இருத்தலும் வளர்த்தலும். சரியா? அப்போ பொறுப்பாக இருத்தலும் வளர்த்தலும் என்று சொன்னால் சுயமாக இயங்க முடியாத ஆக்கள் இருக்குது. உதாரணமாக சின்ன புள்ள, அவங்களுக்கு சுயமாக இயங்க இல்லாதே, யாராலும் வழிகாட்டினா இப்படி இப்படி செய்யுங்கண்டா அப்படி செய்வாங்க. அவங்கள்ட்ட சொத்து இருந்தால் அவங்களுக்கு அதை பராமரிக்கவும் மேலே, சின்ன பிள்ளையாக இருந்தால் பராமரிக்கவும் மேலே. அல்லது டிசேபிள், இந்த வலது குறைந்தோர் நாங்கள் சொல்கிறது, அவங்களுக்கும் சுயமாக இறங்குகிற அவங்களோட சொத்தை பராமரிக்கவும் மேலே. அல்லது அறிவும் நல்லா குறைஞ்சாக்கள், பைத்தியமோ அல்லது அதை விட பைத்தியம் இல்லாட்டியும் அந்த விஷய ஓட்டம் நல்லாவே குறைஞ்சவங்க, அப்படியானவங்களுக்கு சொத்தை பராமரிக்கவோ அவங்களே அவங்க பராமரித்து கொள்ளவோ இயலாது. இந்த நேரத்தில் தான் நாங்கள் சொல்கிற அதை யார் செய்யணும், அவருக்குத்தான் விலாயத்து, அந்த வேலைக்குத்தான் விலாயத்துன்னு சொல்கிறேன். அந்த வேலையை செய்கிறவருக்கு வலி என்று சொல்கிறேன். வலி என்று சொல்கிறேன். எங்களுக்கு தெரியும் இந்த கல்யாண வழியை மட்டும்தான், இது கல்யாண வழி மட்டும் இல்லை, பொதுவாக. சரியா? ஓ, பொறுப்புதாரி. சரி, அதான் இஸ்லாமிய சட்டத்தில் 3ஆக பிரிக்கிறது. அல் விலாயத்து அலன் நஃப்ஸ், ஆளுக்கு பொறுப்பாக இருக்கிறது. அவளை பார்த்துக்கொள்வது, வளர்க்குறது, அவருக்கு படிப்பிக்கிறது, அவரை ஒழுக்க ரீதியாக பயிற்றுவிக்கிறது எல்லாம் சேர்த்து அல் விலாயத்து அலன் நஃப்ஸ், காசிக்கு இல்லை ஆளுக்கு பொறுப்பு. 2வது அல் விலாயத்து அலல் மால், செல்வத்துக்கு பொறுப்பாக இருக்கிறது. உதாரணமாக ஒரு அனாதை சின்ன புள்ள, இப்போ இவருக்கு அந்த செல்வத்தை வளர்க்க பாதுகாக்க ஒன்று மேலாது சின்ன பிள்ளைக்கு, அப்போ யாரோ ஒரு ஆள் அதுக்கு பொறுப்பாக இருக்குது. அதால் விலாயத்து அலல் மாலன்னு சொல்கிறேன். 3வது அல் விலாயத்து அலல் நஃப்சி ஒல் மால், 2க்கும் பொறுப்பாக இருக்குது. ஒரே ஆள் 2க்கும் பொறுப்பாக இருக்குது. இதுதான் அல் விலாயத்து அலல் நஃப்சி ஒல் மால், ஆளுக்கும் செல்வத்துக்கும் பொறுப்பாக இருக்குது. சரியா? இதை கொஞ்சம் லேசாக நாங்கள் சொல்லுவோம். என்னெண்டா, இது எப்போ பிரச்சனை வருமெண்டா, ஒரு ஆள் மௌத்தா போக புல்லுகள், இப்போ தான் இந்த பிரச்சனை வரும். இல்லை வாப்பையும் தான் இப்படி ஒன்று வரலை, வாப்பை தானே பொறுப்பு, வாப்பை இல்லை மௌத்து வச்சுக்கொடுவோம். அல்லது இன்னொரு பிரச்சனை வரும், ஆனால் உண்மையில் அது பிரச்சனை அல்ல, எங்கள் சமூகத்தில் அது பிரச்சனை. தலாக் சொல்லிட்டார். தலாக் சொன்ன என்ன என்னது தலாக் சொன்னா? வாப்பா பொறுப்பு அப்போ பிள்ளைகளுக்கு, வேறொரு நாள் பொறுப்பு இல்லை, வாப்பவே தான் பொறுப்பு. அப்படியா? ஓ, ஏன்னா அவர் பிள்ளைகள் தானே, தலாக் சொன்ன வைஃபை தான், பிள்ளைகளை தலாக் சொல்ல இல்லாதே, அப்படித்தானே? ஆ, பிள்ளைகளையும் சேர்த்து. ஓ, ஆனால் சட்டப்படி பீலாது, கட்டாயம் அவர் தான் அதுக்கு பொறுப்பு. இதைத்தான் கவனத்தில் கொள்ளணும். அதே மாதிரி ஒரு ஆள் மௌத்தா போனார், இப்போ புள்ளகளி, இப்போ அதுக்கு கட்டாயம் விலாயா உண்டு இருக்கணும், யாராலும் பொறுப்பாக இருக்கணும். யார் பொறுப்பு? இப்போ என்னென்னா இது பாருங்க, இந்த வலி என்றது ஒன்று வாப்பா, வாப்பா உயிரோடு இருந்தால் அது ஒரு பிரச்சனையே அல்ல, அதை இழுக்க தேவையில்லை. சரியா? 2 வாப்பா இல்லை மௌத்து, வாப்பா இல்லை மௌத்து, மௌத்து தான் இதுக்கு வரணும், தலாக் சொல்கிறதல்ல. சரியா? இப்போ வாப்பு இல்லாட்டி இவர் இல்லை, அப்போ வாப்பாட வாப்பா, பாட்டன், தந்தையின் தந்தை, இவர் தான் பொறுப்பு. அவரும் இல்லை, இப்போ தந்தையின் சகோதரன், இப்படி போகும். சரியா? இது எப்பண்டால் பாப்பா மௌத்தாக முந்தி ஒரு ஆளை சொல்லிட்டு போய்க்கார், இவர் தான் என் பிள்ளைகளுக்கு பொறுப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு போய்க்கார். அப்படி சொல்லாட்டி தான் இப்படி வரும், விளங்குதா? அப்படி உபதேசம் சொல்லிட்டு போனால் சொல்கிறது அவருக்கு வசி என்று, வசி என்று சொல்கிறேன். வாப்பா சொல்லிட்டு போனால் வாப்பா எப்படின்னு சொல்லலாம். உதாரணமாக வாப்பா யோசிக்காரு, என் பிள்ளைகளை நான் மௌத்தா போனால்
சின்ன பிள்ளைகளுக்கு மூத்தா போனால் ஏண்ட வாப்பா பார்க்குற அளவுக்கு அவர் இல்லை. அப்போ அவர் பானம் ஒரு 3 சகோதரனுக்கு பெருப்படுது. 3 சகோதரனுக்கு 3 சகோதரனில் இந்த ஆள் மட்டும்தான் கொஞ்சம் நம்பிக்கையோடு செய்வார். அப்போ அவரும் சொல்லலாம், அவர் சின்ன வயசாகிக்கலாம் பெரிய வயசாகிக்கலாம், அவரை சொல்லலாம் இவரைத்தான் நான் நியமிக்கிறேன். அவரும் பொறுப்பில்லை, அவரும் பொருத்தமில்லை. அப்போ இன்னொரு வெளியில் இருக்கிற ஒரு ஆளை சொல்கிறேன், அதுதான் வசின்னு சொல்கிறேன். வசின்னு சொல்கிறார். அவர் இல்லாட்டி அப்படி சொல்லலை, இவர் வசியத்தொன்னு சொல்லலை, சும்மா மூத்தா போனார், திடீர்னு மூத்தா போனார். ஆனால் இது உங்களுக்கு என்ன விலங்கு, இந்த விலங்கு தான் நான் சொல்கிறேன் என்னென்றால் ஒரு ஆள் கட்டாயமாக வசியத்தை எழுதி வைக்கணும். எப்போ மூத்தாருன்னு தெரியுமா யாருக்காலும்? தெரியாதே. அப்போவே என்ன செய்யணும்னா உயிரோடு இருக்கும்போது வசியத்தை எழுதி வைக்கணும். உதாரணம் உண்டு, நான் மூத்தா போனால் இந்த சின்ன பிள்ளைகளுக்கு இவர் தான் பொறுப்பு எழுதணும். 2வது, என் சொத்துக்களை எல்லாத்தையும் நீங்கள் வாரிசுரிமைப்படி, குரானில் வார வாரிசுரிமைப்படி இப்படி பிரிக்கும். இன்னொரு 2வது வசியத்து. 3வது வசியத்து, பிள்ளைகளில் யாராலும் ஒரு ஆள் டிசேபிள் ஆகிக்கின்னு வச்சுக்கொள்ளுங்க, ஓட்டமெல்லாம் போதா. அப்போ அவர் சொல்லணும், ஏண்ட இந்த பிள்ளைக்கு மட்டும் வாரிசுரிமை மட்டும் கொடுத்து போதா, ஏண்ட இந்த சொத்தையும் சேர்த்து கொடுங்க கொண்டு எழுதுவோம். இப்படி வசியத்துக்கு தேவைப்படுற விஷயம் நம்ம எழுதி வச்சுக்கொண்டே ஈக்கணும் அவர் மூத்தா முந்தி. அப்போ என்ன நடக்கும், மூத்தாண்டு பிறகு பிரச்சனை, அதை எடுத்து வாய்ச்சா சரி, ஒரு இப்படி சொல்லிக்கார் இப்படித்தான்னு சொன்னால் சரி, விளங்குதா? அப்படி இல்லாமல் மௌத்தாயினால் இப்போ இனி தெரிந்தால் சமூகத்தில் ஒரு பெரிய பிரச்சனை, விளங்குதா? ஓ ஹை. அப்போ வசியத்து சொல்கிறது கட்டாயம், கண்டிப்பாக அப்படி வசியத்து சொல்லுவோம். அவரை பராமரிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு செலவு உண்டு, அதில் இவருக்கு குடும்பம் எழுதி. ஓ, அது சூரத்து நிசா அளிக்கிற பராமரிக்கிறவர் வசதி உள்ளவராக இருந்தால் சல்லி கேட்கக்கூடாது, ஃப்ரீயாக பராமரிக்கும். வசதி இல்லாதவராக இருந்தால் இப்போ அந்த பராமரிக்கிற பிள்ளைகளோட சொத்து இருந்தால் அந்த சொத்துலேருந்து எடுத்துக்கொள்ளாமல் அவர் சொத்துலேயும் சும்மா இருக்கிறதில்ல, சொத்தை முதலீடு செய்து அதில் வர லாபத்தில் ஒரு பங்கு இவர் இருக்கலாம், பராமரிக்கிறவர் இருக்கலாம். வசதி இல்லாட்டி நேரடியாக அது ஆயத்து, சூரத் நிசாவில் ஓதி பாருங்க, நேரடியாக அது ஆயத்து. நாங்கள் அதை சாலா வேறையாக பார்க்கணும். அதை இதுதான் குரான் சொல்கிற கருத்து, குரானே நேரடியாக சொல்கிற கருத்து. மூத்தான ஒரு சகோதரர் தான் இந்த தந்தையின் சகோதரர், வேறு அல்ல, தந்தையின் சகோதரர். வாப்பட யாராலும் இருப்பாங்களே சகோதரர்கள், அவங்க யாராவது ஓ, அது பிறகு இந்த பாட்டண்ட சகோதரன் ஒன்று வருவார். இதெல்லாம் கொஞ்சம் அங்கே கருத்து வேறுபாடிக்கிற நான் பொதுவான கருத்தை சொன்னேன், இப்படி வருவார். இதில் ஆக முக்கியமான தெரியுமா, வசியத்தை தான் எழுதிட்டு போனார். வாஜ்பாய் பொருத்தம் இல்லைன்னு விளங்குன்னு வச்சுக்கிடுவோம். இவர் சொன்ன வசி உண்மையில் பொருத்தம் இல்லை. அப்போ கோர்ட்டுக்கு போகும், கோர்ட்டுக்கு போய்த்து அந்த வசியத்தை அவர்கிட்ட காட்டி, காதிட்ட காட்டி, இப்படித்தான் இவர் சொல்லிக்கார், ஆனால் எங்களுக்கு அது பொருத்தம் என்று இல்லைன்னு விளங்குது, இன்னின்ன காரணத்தாலண்டு வழக்கு போட்டவர் சொல்லுவோம். அப்போ கோர்ட்டு அதெல்லாம் விசாரித்து போட்டு ஒரு முடிவுக்கு வரும். எங்களை கோர்ட்டில், எங்களை பர்சனல் லோவில் இதுக்கு இடம் இல்லை, பர்சனல் லோவில் இல்லை. அது இப்போ எங்களோட லோவில் எப்படி இருக்கின்றால் வடமையான கோர்ட்டுக்கு தானே, அந்த கோர்ட்டுக்கு தான் போகும். கோர்ட்டுக்கு போனால் அவன் இஸ்லாமிய சட்டப்படி தான் தீர்வு சொல்லுவான், அப்படி தான் இருக்குது. வாரிசுரிமை சட்டத்துக்கு பிரச்சனை, வாரிசுரிமை சட்ட பிரச்சனைக்கு காதி கோர்ட்டில் இல்லை, அங்கே தான் போகணும், மெயின் கோர்ட்டுக்கு தான், வடமையான கோர்ட்டுக்கு தான் போகணும். போனால் அதை எப்படி தீர்ப்பு சொல்லுவான்டா, இஸ்லாமிய சட்டப்படி தான் தீர்ப்பு சொல்லுவான். அப்படி ஏற்கனவே தயாரித்து வச்சு, வக்குவும் அப்படித்தான், அதே மாதிரி இதுவும் அப்படித்தான், பிள்ளை வளர்ப்புலையும் அவர் தான் தீர்ப்பு சொல்லுவார், அந்த கோர்ட்டுக்கு தான் போகணும். ஏன்னா காதிக்கா செய்யலை, ஓ அது அப்படியே கொடுத்துருக்குது இந்த கோர்ட்டு, சரியா? ஹை. அப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, இந்த காதின்றது இந்த வழின்றதை நாங்கள் தனியாக பார்க்கணும். ஆனால் இப்படி எங்களுக்கு போகிற போக்கில் சுருக்கமாக தான் சொல்லாமல் நாங்கள் இன்ஷா போகிற ஒரு நேரம் பார்ப்போம். இது எங்களோட சமூகத்தில் இப்படியான ஒரு சட்டம் ஒன்று இருக்குதுன்னு தெரியாது, அது நடைமுறையிலையும் இல்லை. எனவே அநாத பிள்ளைகள் சீரழிகிறதுக்கு மெயின் காரணம் அதுதான்.
இப்போ அநாத பிள்ளைகள் 10 வயசு 12 வயசு மூத்தாயிருவார் வாப்பா. உம்மக்கும் விஷய ஓட்டம் ஒன்றுமில்லை. அப்போ என்ன நடக்கும்? சீரழியும் அந்த பிள்ளைகள். அவர் ஏற்கனவே இவர் தான் வழி என்று சொல்லி வாப்பா நியமிச்சிக்கணும், அல்லது கோர்ட்டில் நியமிக்கணும். இவங்க போய் சொல்லணும் கோர்ட்டில் இப்படித்தான் சொல்லி கோர்ட் அவர் நியமிக்கும். கோர்ட்டில் நியமிக்கிறது மட்டுமல்ல, கோர்ட்டுக்கு ஒவ்வொரு முறையும் கணக்கு காட்டணும். இப்போ வாப்பா மூத்தாயிட்டார், இன்னின்ன சொத்தெல்லாம் வச்சுக்காருன்னு கோர்ட்டில் காட்டணும். காட்டுறதுக்கு பிறகு கோர்ட் சொல்லும், இது இவ்வளோ நாளைக்கு ஒரு முறை கோர்ட்டுக்கு வந்து நீ என்ன செஞ்சன்னு சொல்லும். சரியா? அவர் காசு அடித்தா ஆளை உள்ளுக்கு போட்டு இன்னொரு ஆளுக்கு மாற்றி விட்டு இதெல்லாம் மீக்குது. ஆனால் என்ன சிக்கல்ண்டா யாருக்குமே எதுவுமே தெரியா, அநாத பிள்ளைகள் சும்மா சீரழிஞ்சு போகிறேன். சொத்து இல்லாத ஒரு மூத்தாயிட்டாரு. சொத்து இல்லை, கூலி வேலை செஞ்சு வேலை செஞ்சு சம்பளம். ஓ அந்த பராமரிப்புக்கு யார் பொறுப்பு? யாருக்கு போகும்? முதலாவது மூத்தாயினோட வாப்பது போகும், ரெண்டாவது சகோதரனுக்கு போகும். இப்படி இந்த ஆர்டர் படிப்போம். அவங்க கண்டிப்பாக அந்த பிள்ளைகளுக்கு செலவழிக்கும். ஒரு ஆளால் இல்லாட்டி ஒரு 2-3 பேர் சேர்ந்து அந்த அநாத பிள்ளைகளை பராமரிக்கும். சரியா? எங்கள் நாட்டில் சட்டம் இல்லை. அரபுலகத்தில் எப்படி இருக்கின்றா அவங்க செலவழிக்காட்டி வளவு போடலாம். போட்டால் கோர்ட் அந்த குடும்பத்தாக்கெல்லாம் கூப்பிட்டு பராமரிக்க சல்லி கொடு, மாதத்துக்கு இவ்வளோ கொடுன்னு சொல்லும். கொடுக்காட்டி ஆளை உள்ளுக்கு போட்டு அங்கே இருக்காது, பர்சன் லோலே இருக்குது, கோர்ட்டுக்கு போய் வளவு போடலாம். அங்கே இந்த அளவு தூரத்துக்கு இருக்குது. ஒரு தம்பிக்காரு, நானாக நல்ல பணக்காரன், தம்பிகிட்ட வசதி இல்லை, நானாக கொடுக்குறதில்ல உண்டு, தம்பி போய் வளவு போடல, நானாக வசதியோடிக்கார் எனக்கு தாரார் இல்லைன்னு வளவு போட்டால் கொடுக்க சொல்லும். அப்படி தான் இருக்குது இங்கே. அது ஒன்றும் இல்லை. உண்மையாக முதலாவது வரணும் யாருண்டா வாப்பட வாப்பா. வாப்பட வாப்பா இல்லை, வயசாளி ஆயிப்பாரே. அப்போ அவருக்கு ஒன்று இருந்தும் அவருக்கு வளர்க்குற அளவுக்கு அவர் இல்லை. 2 அப்போ என்ன யார் வரணும்னா வாப்பட சகோதரன். இவங்க உத்தரம் இல்லாட்டித்தான் உம்மோட சகோதரன் சகோதரின்றெல்லாம் பார்க்கணும். அந்த குரூப் ஒன்று இல்லைன்னு வைங்களேன். அப்போ தான் உம்மோட வாப்பாவெல்லாம் எப்போ வரணும் என்றால் இவங்க இல்லாட்டி, இந்த குரூப் இல்லாட்டித்தான் உம்மோட வாப்பா உம்மோட சகோதரன் எல்லாம் வரணும். அப்போ தான் இதுதான் அந்த ஒழுங்கு. நான் சொல்ல வர ஒழுங்கு இதுதான். இது என்ன கருத்தென்றால், இப்போ வாரிசுரிமை சட்டம் மீக்குதானே. ஒரு ஆள் மூத்தா போனால் யாருக்கு வாரிசுரிமை போகும்? இறந்த வர்ற வாப்பாக்கு போகும். முதலாவது வாப்பா இல்லை, அப்போ பிள்ளைகளுக்கு போகும். பிள்ளைகள் பொம்பளை பிள்ளைகள் மட்டும் மீக்கி, அப்போ யாருக்கு போகும்? சகோதரனுக்கு போகும், சகோதரிக்கும் போகும், சகோதரனுக்கும் போகும், சகோதரிக்கும் போகும். இப்போ வாரிசுரிமையை மட்டும் எடுத்துட்டு பராமரிக்க வாங்கினா விட்டுட்டு போயிடுது. அதான் பிள்ளை. அதனால் வாரிசுரிமை யார் யாருக்கெல்லாம் போகுதோ அவங்க பராமரிக்கிறதுக்கும் பொறுப்பு. அதை குரானே சொல்கிற சூரத்துல் பக்கரால வளல் வாரிசு மிஸ்லு தாலிக், வாரிசுரிமையை பெறுபவன் அதே போன்று வளர்ப்பதற்கும் பொறுப்பானவன். குரான்லே வாரது சூரத்துல் பக்கரால். சரியா? அப்போ எனவே இந்த ஒழுங்கு தான் உண்மையில் வரணும். ஆனால் எங்கள்கிட்ட அது அப்படி ஒன்று இல்லை. இது பிழையும் அல்ல, ஆனால் இது கடைசிக்கு வர வேண்டியது. உம்மோட சகோதரன் பராமரிக்கிறன்றது பின்னால் வரணும். முதலாவது வரணும் என்னென்றால் உம்மோட இந்த இறந்து வர்ற வாப்பா சகோதரன் அப்படித்தான் வரும். இதுதான் ஒழுங்கு. ஆனால் என்ன நடக்குன்ற எங்களோட சமூகத்தில் அந்த உறவு இல்லை. அப்படித்தானே? உம்மோட சகோதரர்களோட நெருக்கம், வாப்பட சகோதரர்களோட நெருக்கம் இல்லை. முழு இலங்கை சமூகத்திலே உள்ள பிரச்சனை இது. நீங்கள் சொல்கிற அதே பிரச்சனை முழு இலங்கை சமூகத்திலே மிக்கி. பிள்ளையை வளர்க்கும் போதோ உம்மோட சகோதரர்கள் சகோதரிகளோட இருக்கிற உறவு வாப்பட சகோதரர்களோடு இல்லை. அதான் இப்படி ஒரு டிசாஸ்டர் நடந்ததுக்கு போறோம். உம்மோட சகோதர சகோதரிகள் உருவாயின எப்படின்னா கல்யாணத்தால் இல்லாட்டி வராது. வைஃபோட இவர் தான் வைஃபோட நானா தம்பி இவங்கள அது எப்படி வந்த கல்யாணத்தால்.
அதான் நான் நீங்கள் சொன்னேன். கல்யாணம் நடந்தோ இல்லையோ மற்ற உறவுகள் அப்படியே ஈக்கும். இப்போ வாப்பட நானா வாப்பட தம்பி கல்யாணம் நடத்தத்தால் வந்ததா? இல்லை, அது இயல்பாக உள்ளது. விளங்குதா? அது இப்போ உதாரணமாக இப்படி வச்சு பாருங்களேன். இப்போ ஒரு குடும்பம், இந்த குடும்பத்தில் சகோதரன் சகோதரி சகோதரன் இப்படி இருக்கும். இந்த உறவு இயல்பான உறவு, கல்யாணம் முடித்ததல்ல. உறவு அப்படியே ஈக்கும். சரி, இப்போ இவர் கல்யாணம் முடிச்சுன்னு போகிறார். கல்யாணம் முடிச்சுட்டு போனே இவங்களை விட்டு விடுறார். ஒரு கல்யாணம் முடிச்ச வர்ற மனைவி, இவர மனைவி அவங்களோட சகோதரர்களுடன் டச்சிப்பேன். அதான் நான் நேரத்தோட சொன்னேன், கல்யாணம் முடிச்சதால் வார உறவு. அப்போ அந்த கல்யாணத்தால் வந்த உறவு அள்ளிப்பேன், இரத்த உறவு. அதானே குர்ஆனில் சொல்ற ரஹீம், இரத்த உறவு. ரவில் குர்பா அனுவாரது. எல்லாத்தையும் குழப்பித்தான் போட்டு வச்சு நீருஞ்சா, அப்படித்தானே? எப்படி திருத்துறோம் தெரியா, ஆனால் இப்படித்தான். இப்போ நாங்கள் வெளியிட்ட புக்கிக்கு தானே குடும்ப கூட்டு பராமரிப்புன்னு இங்கே ஒரு புக்கிக்கு, அதை வாசி பாருங்க, அதுலேயும் இதெல்லாம் குடும்ப கூட்டு பராமரிப்புன்னு ஒரு புக்கி இங்கிலீஷ்லேயே மீ குடும்ப பொருளாதார பராமரிப்புன்னு ஒரு புக்கி, அதில் இதெல்லாம் மீக்கி வாசி பார்த்தீங்கன்னா சரி. சரி, அதை நாங்கள் வேறையாக பார்க்கணும். இங்கேக்கு அந்த புக் எடுக்கலும். சரி, இப்போ இன்னொன்றுக்கு வருவோம் நாங்கள். என்னென்னா ஹதானா, அதுக்கு சொல்கிற அரபுல ஃபிக்குல ஹதானா கவனித்து வளர்த்தல். சரியா? கவனித்து வளர்த்தல். இதை பொருள் என்னென்னா, சிறு வயது பிள்ளைகளை குறிப்பிட்ட வயது வரை கவனித்து வளர்த்து பயிற்றுவித்து உருவாக்குது. சாதாரண பொருள் அது. சரியா? அப்படின்னா என்ன பொருள்ன்றா, மனுஷ குழந்தை ஒரு நீண்ட கால வளர்ப்பையும் பயிற்றுவித்தலையும் வேண்டி நிற்கிறது. அப்படித்தானே? அடுத்து அப்படி இல்லை. இப்போ மாட்டுற கன்றுண்டா சுருக்கா அதான் வேலை செய்ய தொடங்கிடும். 2-3 நாளில் எலும்பியோடும். இது எலும்பியோடு 1 வருஷம் போகும். அதுவும் கஷ்டப்பட்டு தான் நடந்து போகும். விஷயம் ஓட்டம் வந்து விளங்குறதுக்கு 15 வயசு போய்த்து. ஆடு மாடு அப்படி இல்லை, எல்லாமே விளங்கி வேலை செய்யும். அப்போ எனவே ஆடு மாடு பறவைகளும் அப்படித்தான். பறவைகளும் ஒரு சின்ன காலம்தான், கூட அந்த குஞ்சு பொறிச்சு தாயோட சுற்றுற ஒரு சின்ன ஒரு காலம்தான். கோழியை பொறுத்தவரையில் 1 வருஷமும் இல்லை, ஒரு 6-7 மாதத்தில் வேறையாக பிரிஞ்சு போய்த்துரும். ஆனால் மனித குழந்தை அப்படி இல்லை, குறைஞ்ச ஒரு 15 வருஷம் வரையும் வளர்த்து உருவாக்கும். அப்போ அந்த வளர்த்து உருவாக்குறது தான் இங்கே நாங்கள் சொல்கிறோம். வளர்த்தலும் பயிற்றுவித்தலும் உருவாக்கு. சிரிக்கிறீங்க? கடைசி வரை விற்கணுமா? இப்போ இதில் இந்த ஹதானான்றது அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் விளங்குது அவங்களுக்கும். அந்த விலாயாண்டதுக்கும் இதுக்கும் ஒரு வேறுபாடு. சரியா? விலாயாண்டா ஒரு பொறுப்பு, அது நடக்குதாண்டு பார்க்கணும், செலவழிக்கணும், இதெல்லாத்துக்கும் பொறுப்பு அவர். ஹதானாண்டா அந்த வேலையை செய்கிறது, வளர்க்குறது, பார்க்குறது, சாப்பாடு கொடுக்கறது, உடம்பை கழுவி விடுறது, படிப்பிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புறது, திரும்ப கூட்டின்னு வர அந்த வேலைக்கு தானே, அதுதான் ஹதானான்னு சொல்கிறேன். அதனால் நீங்கள் சொல்லிக்கிறோம் எப்படின்னா, கவனிக்கிறது, வளர்க்குறது, பயிற்றுவிக்கிறது, இதைத்தான் ஹதானான்னு சொல்லுவோம். சரியா? சரி, இப்போ வாங்கலை ரெண்டும் எப்படி வித்தியாசப்படுதுன்னு பார்ப்போம். முதலாவது விஷயம் என்னென்னா, 2 பேரும் பொறுப்பு. பாப்பா உம்மா 2 பேரும் பொறுப்பு. இதுதான் முதலாவது விஷயம். குல்லுக்கும் ராயின் ஓ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஇய்யத்திஹி. நீங்கள் எல்லாருமே பொறுப்புதாரர்கள். அதாவது முஸ்லீம்கள் எல்லாரும் எதுக்கோ பொறுப்பு. எல்லாருக்குமே அந்த பொறுப்பு பற்றி ஒரு விசாரணை உண்டு. ரசூலுல்லாஹ் துண்டு துண்டாக விளங்கப்படுத்தினா அப்படி சொல்லிட்டு, ரஜுலு ராயின் ஃபி அஹ்லி பைத்திஹி, வீட்டாருக்கு ஆண் பொறுப்புதாரன்,
அந்த பொறுப்பை பற்றி அவன் விசாரிக்கப்படுவான். ஒல் மர்அத்து ராயியத்துன் ஃபி பைத்தி ஜௌஜிஹா, பெண் அவருடைய கணவனின் வீட்டுக்கு பொறுப்பு. அந்த பொறுப்பு பற்றி அவள் விசாரிக்கப்படுவாள். அப்போ என்ன, 2 பேரும் பொறுப்பு. இந்த வேலையெல்லாம் செய்ய, இப்போ நாங்கள் ஏற்கனவே பார்த்த வேலையெல்லாம் செய்ய 2 பேரும் பொறுப்பு. திரும்ப ஆயத்து சொல்லுது எப்படின்னா, யாயுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரன், நம்பிக்கையாளர்களே நீங்கள் உங்களையும் உங்களது குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றி கொள்கிற பொறுப்பு ஆம்பளைக்கு மட்டும், வழி பொம்பளைக்கு மட்டுமல்ல, வாப்பாக்கும் உம்மாக்கும் சேர்த்து பொறுப்பு. பிள்ளைகளை சொர்க்கத்துக்கு கூட்டின்னு போகிற வேலையை வாப்பும் உம்மாவும் சேர்ந்து செய்யணும். உம்மா மட்டும் இல்லை, அல்லது வாப்பா மட்டும் அல்ல. இதுதான் பொதுவான உண்மை. வளர்க்குற ஹதானா என்று சொல்கிறது பொதுவான உண்மை அதுதான். இப்போ 2க்கும் நீங்கள் வித்தியாச கவனமாக பார்த்துக்கணும். முன்னுக்கு சொன்ன விலாயான்னு சொல்கிறது அந்த அதை பொறுப்பாக பார்த்து கொண்டு வருதல். செல்வம் இருந்தால் அதை பராமரிக்கிறது, ஸ்கூலுக்கு போகிறோண்டா அவர் ஸ்கூலுக்கு போகிறத சரியாக செய்கிறாருன்னு பார்க்குறது, இதான் அந்த 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 பாதி. இங்கே நாங்கள் சொல்கிறோண்டா அதை நேரடியாக நேரடியாக செய்கிறது. அதுதான் இங்குள்ள கருத்து. சரியா? சரி, தெளிவாக விளங்கும். அடுத்த பாதியில் இது பாருங்க. இப்போ இதில் நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பிறகு பார்ப்போம். இப்போ நான் டைம் முடியுதுண்ணா, சரி சுருக்கமாக சொல்லுவோம். இப்போ இதில் கணவன் மரணித்த அல்லது கணவன் மனைவிக்கு இடையில் விவாக முறிவு வருதல், இப்போ தான் பிரச்சனை ஆறு. அப்படி இல்லாட்டி இதுதான் விளங்குதா. இது வாப்பவும் சேர்ந்து பிள்ளைகளை வளர்த்தெடுக்கணுமென்றது ஒரு பொது, அது இயல்பாக உள்ளது. அதுக்கு அவங்க தகுதி ஆகிக்கணும், அது இன்னொரு 2வது விஷயம். இப்போ என்ன பிரச்சனை வருமெண்டா, கணவன் மரணிச்சிட்டார் அல்லது ஏதோ ஒரு விவாக முறிவு, ஒன்று மனைவியோட பக்கத்தால் வந்தது அல்லது கணவன் பக்கத்தால் வந்தது, ஏதோ ஒரு வகையில் விவாக முறிவு. இப்போ இதுக்கு பிள்ளை அழிக்கு, இவங்களுக்கு பிள்ளை அழிக்கு. இந்த பிள்ளைகளுக்கு வழி யாருன்னு கேட்டால் யாரை சொல்லுவோம்? கணவன். விவாக முறிவுண்டாலும் அந்த வாப்பா மாறுறது இல்லையே, அப்படித்தானே? வாப்பா மாறல, வாப்பா தான் பிள்ளைகளுக்கு பொறுப்பு. இப்போ இதில் 2 பாதி இருக்குது. ஒன்று பொறுப்பு, அதான் நாங்கள் சொன்னோம் விலாயான்னு சொல்லி. 2 வளர்த்தல். சரியா? பொறுப்பு வாப்பா, வளர்த்தல் உம்மா. குறிப்பிட்ட வயசு வரையும் வளர்க்குற பொறுப்பு உம்மாக்கு. அது விளங்குதா? சின்ன பிள்ளைகளை வளர்க்குறதுக்கு ஆம்பளைகளால் இயலா, அப்படித்தானே? அப்போ என்ன செய்கிறேன்னால் இந்த பொறுப்பை உம்மா தான் நெருக்கும் குறிப்பிட்ட வயசு வரை. உதாரணமாக பொம்பளை பிள்ளைகளாக இருந்தால் மாலிகி மதபோட கருத்துப்படி உதாரணத்துக்கு கல்யாணம் முடிக்கும் வரையும் வளர்க்குறது உம்மோட பொறுப்பு. அதுதான் பொருத்தம் கூட. வேறு சில மதுஹபுகளில் 12 வயசு வரை, உதாரணம் எங்கட மதுஹபுல 12 வயசு வரையும் உம்மா வளர்க்கணும், பிறகு வாப்பட போயிடும். உம்மா டீக்கிறீங்கள. சரியா? ஆம்பளை பிள்ளைகளாக இருந்தால் 7 வயசு வரையும் உம்மா வளர்க்கணும், பிறகு வாப்பட போயிடும். இதுதான் இப்போ ஈக்கிறோ இல்லையோ எங்களோட ஒழுங்குல இதுதான் பொறுப்பு. உம்மா என்ன செய்யணும்னா அந்த சின்ன வயசில் உம்மா தான் சரியான பொருத்தம் வளர்க்குறது. அதனால் உம்மாட்ட கொடுக்கணும் வளர்க்குறது. இப்போ என்ன பிரச்சனை வரண்டையில் மூத்தா போனால் அவ்வளோ சிக்கல் ஆறு இல்லை. தலாக்கு சொன்னால் இப்போ என்ன நடக்கும்? பாப்பா பாஞ்சிருவான். உம்மா தான் எல்லாமே செய்யணும், செலவழிக்கிறது அது இதெல்லாம் செய்யணும். உம்மா வளர்க்குறதுக்கு மட்டும்தான் பொறுப்பு. வாப்பா தான் ஃபுல்லாக செலவழிக்கணும். போதாமைக்கு உம்மா விரும்பினா கேட்கலாம், எனக்கு வளர்க்குறதுக்கு நீங்கள் மாதம் இவ்வளோ தாங்கட்டும் கேட்கலாம். இவ்வளோ தாங்க. பால் கொடுக்கறதுக்கு வேறையா இவ்வளோ தாங்க. ஆயத்தில் நேரடி ஐக்கிறது. சூரத் தலாக்கில் மிக்கி சூரத்து பக்கராலை அப்படி கேட்கலாம். அது ஒன்றும் எங்கள்கிட்ட இல்லை.
உம்மா பட்டது பாடு. ஆனால் உண்மையாக இந்த ஒழுங்குல தான் போக்குவோம். இப்போ முதலாவது யாருண்டா உம்மா. உம்மா இல்லாட்டி உம்மாடா உம்மா, திரும்ப உம்மோட சகோதரி, இந்த ஓர்டரில் போகும். பெண்களுக்கே தான் அது போகும் வளர்க்குறது. பொம்பளைகள பக்கத்தால் அப்படியே சொல்லின்னு போகிறேன். பொம்பளைகள் யாருமே இல்லாட்டி இப்போ தான் ஆம்பளோட பக்கத்துக்கு போகும். நான் வளர்க்குற ஒழுங்கு இதுதான். ஹதானான்னு ஆக்கி சொல்கிறேன். இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுக்கு ஹதானான்னு சொல்கிறேன். இந்த ஒழுங்குல தான் வளர்ப்பு இருக்க வேணும். ஆனால் வளர்ப்புக்கு ஆளை நியமிக்கும் போதோ, உம்மாவோ உம்மோட உம்மாவோ வேறு யாருமோ நியமிக்கும் போதோ கவனிக்க வேண்டிய ஷரத்துகள்னு கொஞ்சமே அதை கவனிக்கும். அதை இந்த குடும்பம் கூடி, இந்த மூத்தாயிரத்துக்கு பிறகு குடும்பம் கூடி உமாக்கு வழக்கையில் மாடலெல்லாம் பார்க்கணும். உதாரணமாக உமா கொஞ்சம் ஏழாவது பொம்பளை, விஷய ஓட்டம் இல்லை, அப்படியெல்லாம் மீக்கிண்டா எடுத்து வேறொரு ஆள்கிட்ட கொடுக்குற. சரியா? இந்த ஒழுங்குல வளர்க்கணும். அதொரு இந்த குடும்ப டிஸ்கஷன் முடிவாக வரும். பாப்பா மூத்தா போனா அப்போ இல்லாட்டி தலாக் சொன்னாலும் கூட, தலாக் சொன்னால் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக வாப்பா அவ்வளவு செலவுகளையும் பொறுப்பெடுக்கணும். வாப்பாக்கு வசதி இல்லாட்டி வாப்பாட சகோதரர்கள் பொறுப்பெடுக்கணும். எல்லாருமோ தனியவோ வசதியை பொறுத்து பொறுப்பெடுக்கணும். இதோட முக்கியமான சர்த்தம் என்னண்டா, தலாக் சொன்னால் வாப்பா பிள்ளைகளை சந்திக்கிறதுக்கு உம்மா அனுமதிப்பது வாஜிப், கட்டாயமாக அனுமதிக்கும். ஒரு கிழமைக்கு ஒருக்கோ ஒரு 3-4 நாளைக்கு ஒருக்கோ வாப்பா வந்து பிள்ளைகளோடு இருந்துட்டு வேணுமெடா பிள்ளைகளை கூட்டிட்டு கொஞ்சம் டவுனுக்கெல்லாம் சுற்றிட்டு அல்லது அவரோட வீட்டுக்கு கூட்டிட்டு போய்ட்டு திரும்ப கொண்டாந்து விடணும். தலாக் சொன்னார் அப்படிக்கா? தலாக் சொன்னால் முடிஞ்சு. அதுக்கப்புறம் உறவெல்லாம் அப்படியே துண்டிச்சு பிள்ளைகள் அங்கால அவர் இப்போ சின்ன பிள்ளைகளாக இருந்தால் வாப்பாவை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் உம்மா சொல்லிக் கொடுப்பா. சொல்லிக் வாப்பாவை பற்றிய வெறுப்பிலேயே பிள்ளைகள் வளரும். அப்படித்தானே? அப்படித்தான் எங்களோட சமூக அமைப்பு அப்படித்தான். ஆனால் அதெல்லாமே கூடாது. அதே மாதிரி குறிப்பிட்ட வயசு வந்தோடனே வாப்பட போகணும் தானே, ஒரு வாப்பட போயாச்சு. வாப்பா என்ன செய்ய வேண்டாம், திரும்ப உம்மக்கு வாரத்துக்கு பார்க்குறதுக்கு தொடர்பு கொள்றதுக்கு எல்லாத்துக்கும் அனுமதிக்கிற ஒரு கட்டாயம். ஏனது உம்மாவை பராமரிக்கிறது ஒரு பெரிய ஒரு சவாபான விஷயம். அதே மாதிரி வாப்பாவை பராமரிக்கிறதும் ஒரு சவாபான விஷயம். எனவே 2 பேருக்கும் தடுக்கிறதுக்கு ஒரு விதமான உரிமையும் இல்லை. சொன்னார் அந்த பெண் வேறு இன்னொரு திருமணம் முடிக்கிறதுனால பிள்ளை வளர்க்குறதுல பிரச்சனை இருந்தால் அந்த பிள்ளை எங்கே யார் அப்போ இந்த ஹதீஸில் வார எப்படின்னா நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பின்னால் பார்ப்போம். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது ஒரு வழக்காக வந்தது. ஒரு பொம்பளை வந்து முறையிட்டா, எப்படின்னா என்னைட்டான் பிள்ளை இருந்தது, நான் இவ்வளோ காலம் பால் கொடுத்து வளர்த்து எல்லாம் வந்தேன், தலாக் சொல்லிட்டு போனதுக்கு பிறகு பறிக்கிறார் இவர் என் பிள்ளைகளை வந்து. அப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்லை நீ தான் வளர்க்கணும், மாலம் தன் கஹி, நீ கல்யாணம் முடிக்காத வரையில் சொன்னாங்க. சரியா? இன்னொரு சம்பவம் இருக்கு. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு பெண்ணை திருமணம் செஞ்சுருந்தாங்க. ஏதோ ஒரு காரணத்தால் தலாக் சொன்னாங்க. 2 பேருக்கும் புள்ளை இருந்தது. அப்போ ஒரு நாள் சந்தையில் வச்சு அந்த சின்ன புள்ளை உம்மாவோட வந்து, அப்போ உமர் இப்னுல் கத்தாப் கண்டுட்டு புள்ளை எனக்கு தாண்டு பறிக்க போனாங்க. அப்போ 2 பேருக்கும் கொஞ்சம் வாக்கு தக்கமாகி, அப்போது அபூபக்கர் அங்கே தான் ஹலீஃபா. அப்போ 2 பேரும் சேர்ந்து ஹலீஃபாட்ட போனாங்க. அபூபக்கர் சொன்னாங்கடா, உமர் உங்களுக்கு பொருத்தம் நீங்கள் இல்லை, ஃபுல்லாக உம்மட்ட தான் நிற்கணும், தீர்ப்பு கொடுத்து அனுப்பிவிட்டாங்க. சரியா? அப்போ அந்த வகையில் இந்த தீர்ப்பு ரசூலுல்லாஹ் அந்த ஏற்கனவே சொன்ன வசனம் எல்லாம் சேர்ந்து வளர்த்தல் ஹதானா பெண்களுக்கு தான். அது நீ எங்களுக்கு நல்ல தெளிவு. சைக்காலஜிக்கலி ஒரு சின்ன புள்ள உம்மட்டை வளர்றது தான் சரியான பொருத்தம், வாப்பாவை விட. ஆனால் வாப்பாட தொடர்பு இருக்கும், கண்டிப்பாக வாப்பாட தொடர்பு இருக்கணும் தலாக் சொன்னால். சரியா? ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி அந்த பெண் தலாக் சொல்லப்பட்டதுக்கு பிறகு கல்யாணம் முடிச்சிட்டால் இப்போ அதை மாற்றணும், பிள்ளையை வளர்க்குற ஆளை மாற்றணும் கட்டாயம் இல்லை, வழக்கு ஏலாட்டி மாற்றோம். உதாரணமாக ஒரு கல்யாணம் முடித்த கணவன் ஒத்துக்கொள்கிறான், இல்லை அப்படியே இல்லை எனக்கு இந்த பிள்ளையை கூட்டிட்டு வரவானம் சொல்கிறேன்,
அப்போ இன்னொரு ஆளுக்கு மாற்றுவோம். இல்லாட்டி மாற்ற தேவையில்லை. கல்யாணம் முடித்ததே ஒரு உறவினன்று வச்சுக்கொள்ளுங்களேன், அப்போ மாற்ற வேண்டிய தேவையே இருக்காது. இப்படித்தான் இந்த பிரச்சனையை பார்க்கும். இதுகளெல்லாம் சமூக ரீதியான தெளிவில்லாத பகுதிகள். நடைமுறையிலையும் இருக்கிற அந்த சிக்கல்களின் காரணமாக நடைமுறையிலையும் இதை சாத்தியப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம். கஷ்டமா? கஷ்டம். ஆனால் என்ன செய்ய, அப்படித்தான் வரணும், கட்டாயம் அப்படித்தான் வரணும். சரி, இதோடு நாங்கள் முடிச்சிடுவோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸில் வச்சு நாங்கள் தொடர்ந்து பார்ப்போமே.